அதிமுகவை துண்டாக்குவதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக துண்டு துண்டாக பாஜகவே காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். கட்சிகளை பிளப்பது ஜனநாயக விரோத செயல் என்று மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியிருக்கிறார். அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேற எந்த விதமான கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி அல்ல. திரு எடப்பாடி அவர்களே அது நாங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது மாதிரி பதவியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்படித்தான் விலகித்தான் செல்வார்கள். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். அதனால மேலும் மேலும் பிஜேபி அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. செங்கோட்டையன் குழு என்று இன்னொரு குழு உருவாவதற்குத்தான் இது வழிவகுத்திருக்கிறதே தவிர அவர் நினைக்கிற மாதிரி ஒட்ட வைக்கிறதுக்கான எடுத்த முயற்சி என்பது மீண்டும் இன்னொரு கோஷ்டி உருவாவதற்கு தான் அது வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அநேகமாக அதிமுக குழுக்கள் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுயநலத்திலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்கிற காரணத்தினால் அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இதற்கு பின்னாடி இப்படி அதை துண்டு துண்டாக்க ஆக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதிமுகவில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வினா, அப்போ இந்த பின்னணியில் இந்த அதிமுக பின்னணியில் இந்த குழப்பத்துக்கு பாஜக காரணமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது சில மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பாஜக அது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு போன்ற முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது ஆரோக்கியமானது கிடையாதுன்னு சொல்ல முடியும். அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய தலைமைத்துவ பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சியை சின்ன பின்னா பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் பாஜக தான் செய்து வருகிறது. நான் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், அந்த கட்சியில கூடிய எல்லாரையுமே பிரித்து அனுப்பியது யார்? பாஜக தானே. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இதெல்லாம் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த கட்சியை தங்களுடைய தேவைக்காக பலகீனப்படுத்தினார்கள், அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பிரித்தார்கள். இப்போது தங்களுடைய தேவைக்காக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை செங்கோட்டையின் மூலமாக செய்கிறார்கள். இந்த கட்சியை வீணாக்கியது, தலைவர்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கி பலகீனப்படுத்தியது யார் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். அவங்க கவலையில் இருக்கிறாங்க. இதே அதிமுக தலைமை உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சுச்சோ அங்கெல்லாம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.